நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அலுவல்கள் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்னைக்கு கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? எதிர்க்கட்சிகளோட பிளான் என்னவா இருக்கு? இல்லை, கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற மக்களவை சற்று முன்னதாக கூடிய ஒரு 3 நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். கடந்த 3 நாட்களாக எந்த விஷயத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்களோ இன்றைக்கும் அதே விவகாரம் தான். கூடுதலாக நேற்றைய தினம் காங்கிரஸ் எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தது, காவல்துறை மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி ஆகியவை குறித்தெல்லாம் விவாதிக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இது கேள்வி நேரம் நடைபெறுவதற்கான நேரம் தான், இதை அனுமதிக்க முடியாது, ஏதாவது விவாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க, அந்த நோட்டீஸை ஆய்வு செய்த பிறகு நாம் அது குறித்து முடிவெடுக்கலாம் என்று தெரிவித்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை அண்மையில் இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாநிலங்களவையிலே அவைத்தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்து வருகிறார். இதனை தொடர்ந்துதான் மாநிலங்களவை சுமூகமாக நடைபெறுமா அல்லது மக்களவையை போல அமளி காரணமாக ஒத்திவைக்கப்படுமா என்பது தெரிய வரும். ஆனால் இன்றைக்கும் அவை சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. 12 மணிக்கு அவை கூடுகின்ற போதுதான் ஏதாவது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டு சுமூக முடிவு எட்டப்படுமா அல்லது இந்த முட்டுக்கட்டை நீடிக்குமா என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.